நிறைய பேர் சம்மங்கி பூ வளர்ப்பு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நிறையா பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எப்படி போடுறது, என்ன பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது 4 இயர்ஸ் ஆன கிழங்கு இப்படி தான் இருக்கும். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி எடுத்திங்கனாலும் அது சரியாக வளர்ச்சி கொடுக்காது உங்களுக்கு. சரியாக வளர்ச்சி மீன்ஸ் சீக்கிரமாக வளராது. 4 இயர்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் வளரும். நல்லா அதுக்கான ஈல்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இது வந்து நீங்கள் காட்டை உழுது போட்டதுக்கப்புறம் பார் மாதிரி பிடிச்சி பார் மேலே ஒரு உரம் போடணும். ஆக்சுவலி அந்த உரம் என்னன்ட்டு நான் உங்களுக்கு இது சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். அந்த உரம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே மண் போட்டு அதுக்கு மேலே மல்ச்சிங் ஷீட் போட்டுப்போம். இது பெஸ்ட்டான விஷயம், மல்ச்சிங் ஷீட் போட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அதில் களை எடுக்கும் போது அது கொத்துனீங்கன்னா கிழங்குல போய் அடிப்படிச்சுன்னா கிழங்கு வளராது. ஸோ மல்ச்சிங் ஷீட் போடும்போது அந்த இடத்துல களை இருக்காது. நாங்கள் வந்து அது பெஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் அது போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு என்னவோ அது போட்டுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி விட்டு போயிடுங்க. நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். நிறையா பேர் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றாங்க, ஆனால் எப்படின்னு தெரியாமல் அதை பண்ணாமல் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு குழிக்கும் மண் போட்டுருணும். கிழங்கு பதிச்சதுக்கப்புறம் மண் போட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் அதோட ஹீல்டு நல்லா கொடுக்கும். ஏன்னா மண் இல்லைன்னு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பூ விடும்போதும் அதோட காம்பு உடைக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். மண் போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பார்த்துடலாம். என்னென்னா, நீங்கள் வந்து கிழங்கு வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் எந்த கிழங்குலாம் வளரலையோ அந்த இடத்துங்கெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ரா கிழங்குலாம் ஒரு இடத்துல வச்சுருந்தோம், அந்த இடத்துல முளைச்சி வந்திருக்கு. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்து பதிச்சிட்ருக்கோம். இதுதான் இது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உரம். அதுதான் மெயின். இதில் உரம் இல்லைன்னா இதில் அவ்வளோ ஈல்டு கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஈமுக்கா விடுற மாதிரி இருக்கும். அது வந்து வேர் மருந்து. அது விட்டிங்கன்னா மட்டும்தான் வேர் நல்லா பிடிச்சி நல்ல செடி வளரும். வேர் மருந்து விட்ட அப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறமே ஒவ்வொரு மொக்கா வர ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அதிகமாக வராது. ஒரு 1 இயர்க்கு மேலே தான் நல்ல ஒரு ஹீல்டு கொடுக்கும். அது வரையும் ஒவ்வொரு மொக்கா தான் வரும். வைக்கும் போது கொஞ்சம் பல்கான காடு இருக்கா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கம்மியாக வைக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா அதில் வந்து உங்களால் ஹீல்டு நிறைய எடுக்க முடியாது. 4 மந்த்துக்கு அப்புறம் செடி ஓரளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு 3 உரம் மட்டும் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னென்னா 16க்கு 16, அப்புறம் வந்து டிஏபி, அப்புறம் வந்து 16க்கு 26. இது 3ம் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் 15 நாளைக்கு ஒரு டைம் மாற்றி 3 உரத்தையும் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் பூவோட சைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வரும். அது ஒவ்வொரு உரத்துக்கும் ஒவ்வொரு இது. டிஏபி விட்டிங்கன்னா பூ சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 16க்கு 16 விட்டிங்கன்னா அதோட துளுரு டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணி வரும். 16க்கு 26 விட்டிங்கன்னா அதுவுமே டிஏபிக்கு ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஆனால் 3மே நாங்கள் மாற்றி விட்டுட்ருக்கோம். இப்போ இந்த செடி எத்தனை மாதம் ஆயிருக்குன்னா கரெக்டாக 6 மந்த் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு மொக்கு இருக்கும். ஓகேவா இருக்கா? 6 மந்த்துக்கு அப்புறம் நல்லாவே ஓரளவுக்கு ஹீல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். தம்ப்லைனில் இதை ஏன் டெய்லி வருமானம்னு சொல்லியிருக்கிறேன்னா, டெய்லி பூ பறிக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி இதில் வந்து ஹீல்டு வரும். டெய்லி வரும்ன்றதுனால அதிக ரேட்டுக்கு போகுன்ற எதிர்பார்ப்பு வச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து முகூர்த்த டைமில் மட்டும்தான் நல்ல ரேட் கொடுக்கும். முகூர்த்தம் இல்லாத டைம் 20 வரையுமே போயிடும். 20 வரையும்னா இது வந்து வெயிட் வந்து அவ்வளோ கிடைக்காதுங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான வெயிட்டு தான் கொடுக்கும். அதனால் 20 போகும்போது ஓரளவுக்கு நீங்கள் அதிகமான காடு வச்சுருந்தா உங்களுக்கு தேவையான ஹீல்டு அதிலே கிடைக்கும். டெய்லி பூ பறிக்கணும், அது மட்டும் கொஞ்சம் ஒர்க்கு. நீங்கள் என்னென்னா இதெல்லாம் ஆள் வச்சு ஒர்க் பார்க்காதீங்க. ஆள் வச்சு ஒர்க் பார்த்தாலே உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இப்போ எல்லா வேலையிலையும் எப்படி வேலை செய்கிறதுக்கான கூலி கிடைக்குதோ அதே மாதிரி தானுங்க விவசாயத்துலேயும் கரெக்டாக நீங்கள் ஆள் வைக்காமல் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஆளே வைக்காமல் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான இது கண்டிப்பாக கிடைக்கும். விவசாயத்தில் கிடைக்காதுன்றது கிடையாது. ஒரு சில டைம் ரேட் போகாது, அதுதான் பிரச்சனை. அந்த ரேட் போகாத டைமில் தான் கீழெல்லாம் கொட்டிட்டு போவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்துக்கிட்ட நேரடியாக வாங்க பழகுங்க. உங்களுக்கு கிழங்கு வேணும்னா அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் வாங்கி தரோம். ஆனால் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்ககிட்ட கிழங்கு எதுவும் கிடையாது. நாங்கள் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணால் எங்ககிட்ட கேட்டிங்கன்னா கிழங்கு கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நல்லாவே தெரியும். செடி நல்லா வளர்ந்து அங்கங்கே ஒவ்வொரு மொக்குங்களாக இருக்குது. இது 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த மொக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா?
இப்போ பார்த்தது வந்து 6 மாதத்துக்கான காடு. இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதில் இப்போ இல்லாத இடத்துலலாம் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்குமே இல்லாத இடத்துல இருக்கணும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்த வீடியோஸ் ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இதாகிருக்கு. ஓகே, அப்புறம் சைடில் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. நாங்கள் சொரச்செடி போட்டிருக்கோம், சொரக்காய். அது ஓரளவுக்கு அதுலேயும் எடுக்கலாமே அப்படின்ட்டு. எதை பண்ணாலும் கொஞ்சம் சைடில் ஏதாவது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கப்பா. இந்த ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய விவசாயிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.